இயேசுவும் அதுதான் வந்து சொல்லி கொடுத்தாரு. உன் இருதயத்தை நீ சீர்படுத்து. உன் இருதயத்துல தான் பாவம் வெளிப்பட்டு வருது. இதுதான் ரோமர்ல நம்ம பார்த்தோம். இப்ப உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. இன்னைக்கு நம் யோசனை பண்ணி பார்க்கணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா, இல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறோமா, எழுதி வைத்திருக்கலையா, இதுதான் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து God will not change, he cannot change. If he is changing, he cannot be called God. அவர் மாறுகிறவராக இருந்தாலும் அவர் கடவுள் என்று சொல்லப்பட முடியாது. மனுஷன் தான் மாறிக்கிட்டே இருப்பான். மனுஷன் மாறுவான், எல்லாமே அழிந்து போகும். கர்த்தர் அழிந்து போகாம நிலைய உள்ளவர். அவர் அன்னைக்கும் அதே பரிசுத்தம் உள்ள தேவன், இன்னைக்கும் அதே பரிசுத்தம் உள்ள தேவன்.